when Janani was there, தைரியமா நாங்க என்னைக்குனாலும் யாருனாலும் கூட்டு போய் காமிக்கலாம். She was maintaining the quality cell as per norms. ஓகே, இதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க, அவங்க குவாலிட்டியில அதுவா இருந்தாங்க, எப்படியுமே கிடையாது, உங்களை மாதிரி தான் இருந்தாங்க. பட் she is an excellent resource person and she is one pillar of quality for me. I just welcome her. Thank you so much, ma'am. Yes, order people to which panicking. I'm today. Good morning to one and myself, Janani Sriram from ISO KGH. So, going to the topic, I'm going to discuss on nurses' role in patient safety, satisfaction, and quality. Straight topic போயிடலாம். Next one. So, இந்த dialogue எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய், இந்த படமும் பார்த்திருப்பீங்க, இந்த டயலாகும் கேட்டிருப்பீங்க. ஏன் இதை அந்த இடத்துல சொல்ல வரேன்னா, டாபிக் பெருசு. பேஷண்ட் சேஃப்டி, பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், குவாலிட்டி, இந்த வார்த்தையெல்லாம் பயமுறுத்துமே தவிர நம்ம செய்ய வேண்டியது என்னப்போ, வாட் ஷுட் பி டன் டு ஃபீல் த மதர் சேஃப். பேஷண்ட் சேஃப்டி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அதுதான் அந்த கல்லு. அந்த கல்லு கரெக்டா எரிஞ்சிட்டீங்கன்னா மதர் வில் பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் அவர் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் இன் குவாலிட்டி. எப்போ ஒரு அம்மா நான் இந்த இடத்துக்கு போனா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன், அடுத்த டெலிவரியும் நான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் போவேன், அங்க இல்லாத குறையா நான் ஏன் பிரைவேட் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த இடத்துல அவங்க சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றாங்க, நம்ம குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பேஷண்ட் சேஃப்டி தான் அந்த கல்லு. கிடைக்க போறது அந்த ரெண்டு மாங்காய். நம்ம எப்படி அந்த மாங்காய் அடிக்க போறோம் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால பேஷண்ட் சேஃப்டின்னு வரும்போது நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆக வேண்டியது இன்டர்நேஷனல் பேஷண்ட் சேஃப்டி கோல்ஸ் ஆன இந்த 6 விஷயங்கள் மட்டும்தான். அந்த 6 விஷயத்தை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணிக்க போறோம். அந்த 6 விஷயங்கள் தடுக்கிறதுக்கோ இல்ல நடந்துருச்சுன்னா எப்படி கரெக்ட் பண்றதுன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா பேஷண்ட் சேஃப்டி அச்சீவ் பண்ண மாதிரி தான். The goal 1, next slide ma'am. Identify the patient correctly. ஸோ நம்ம கிட்ட எல்லாமே எம்சிஹெச்ல சென்சஸ் ரொம்ப அதிகம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா நிறைய ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஐடி டேக் யூஸ் பண்ணலாம். வேற கூப்பிடலாம். ஐபி நம்பர் ஆர் யூஹெச்ஐடி நம்பர், நீங்க என்ன உங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்ல யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, ப்ளீஸ் வெரிஃபை வித் 2 மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன். ஒரு வாமா கங்கா அப்படின்னு சொல்லி நம்ம டேப்லெட்டோ பிளட்டோ எடுக்கக்கூடாது. 2 மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் ஐடென்டிஃபை பேஷண்ட் கரெக்ட்லி. எந்தெந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம அதை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எனி மெடிகேஷன், பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ், collection of blood or any other samples, shift handover. ஜெனரலா நம்ம சரஸ்வதிக்கு லபிட்வால் கொடுக்கணும்னு ஹேண்ட் ஓவர் பண்ணா 2 பேஷண்ட் இருப்பாங்க, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க மிஸ் ஆகாம போகலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல ஷிஃப்டிங் அண்ட் ரிசீவிங் பேஷண்ட் ஒரு வார்ட்ல இருந்து இன்னொரு வார்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது சர்விங் ஃபுட் அண்ட் பிளே முத பிளேசிங் ஐடி கார்டு அல்லது குழந்தை பிறந்தோடனே நம்ம பிளேஸ் பண்ற கார்டு ஆகட்டும், அது முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா 2 மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணி கட்டுங்க. செகண்ட், இம்ப்ரூவ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நம்ம எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கிட்ட நடந்தது கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது நம்மளோட பேஷண்ட் சேஃப்டி. SBAR மெத்தட்ல ஹேண்டிங் ஓவர் பண்ணுங்க. அதுக்கு இன்னொரு டேர்ம் ISBARனு சொல்லலாம். அது என்னன்னா டீடைல் கிளாஸ் பின்னாடி வருது. ஸ்டில், சிச்சுவேஷன், பேக்ரவுண்ட், அசஸ்மெண்ட் அண்ட் ரெக்கார்ட். அதாவது ஒரு ஹேண்ட் ஓவர் கொடுக்கும் போது இன்ட்ரோடக்ஷன், ஐனா இந்த பேஷண்ட், சிச்சுவேஷன், வாட் இஸ் கோயிங் ஆன், பெயின் வந்திருக்காங்க, பேக்ரவுண்ட், நீங்க ஏதாவது மெடிக்கல் பிரீஃப் ஹிஸ்டரி, ஏதாவது பின்னாடி நீங்க இந்த ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, இல்ல ஆல்ரெடி நோன் கேஸ் ஆஃப் GDM அந்த மாதிரி ஏதாவது அசஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட். அசஸ்மெண்ட், நீங்க என்ன பண்ணீங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் பிபி பாத்தீங்களா, விடி பாத்தீங்களா, வாட் யூ ஹவ் டன், அசஸ்மெண்ட். தென் ரீஅசஸ்மெண்ட் ஆர் ரெக்கார்ட், நம்ம என்ன பண்ண எக்ஸ்பெக்ட் பண்றோம், நீங்க இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு ஹேண்ட் ஓவர் கொடுக்கும் போது ப்ளீஸ் யூஸ் ISBAR மெத்தட்.
அது நமக்கும் சேஃப், வாங்குறவங்களுக்கும் சேஃப். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹேண்டிங் ஓவர் பண்ற போது, இன்டர் டிபார்ட்மெண்டல் டிரான்ஸ்ஃபர் அப்போ நம்ம யூஸ், எங்கெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட இருந்து இன்னொரு தட்ட போதோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணணும். தென் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வரும்போது வெர்பல் அண்ட் டெலிஃபோனிக் ஆர்டர் பாலிசி. யாராவது ஹாஸ்பிட்டல் எல்லாமே லட்சியம் வாங்குவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வாட் இஸ் வெர்பல் ஆர்டர் பாலிசி. இன்டர்கம்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். மெட்டர்னிட்டி வார்டுல இருந்து தேட்டருக்கு வரச்சு பேஷண்ட்டுக்கு ஃப்ரம் தட் சைட் சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க சொல்றத நம்ம கேட்கலாம், அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணலாம். சொல்லுங்க. நோ ஜெயபாரதி திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். ஐ வில் கால் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். என்னப்பா உங்க சொன்னது கவனிக்கவே இல்லையா எவ்வளவு நேரம்? இல்ல வெர்பல் ஆர்டர் பாலிசினா என்ன, ஏதாவது சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம். சரி, போன்ல ஆர்டர் வாங்குறோம், எப்படி வாங்குவீங்க? ஓகே, நான் சொன்னது ஐஎஸ்பிஆர் மெத்தட், நான் அது கேட்கல. வாட் இஸ் வெர்பல் ஆர் டெலிபோனிக் ஆர்டர் பாலிசி? உங்க ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்றீங்களா? ஓகே. வெர்பல் ஆர்டர் பாலிசின்றது வேற ஒண்ணும் இல்ல, 24 மணி நேரமும் நம்ம கூட டாக்டர் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒப்பீனியன் தேவைப்படலாம், சம்டைம்ஸ் அந்த டைம்ல டாக்டர் நம்ம கூட இல்லாம இருக்கலாம். அப்ப போன்ல ஏதோ ஒரு ஆர்டர் வாங்குறோம், அதர்வைஸ் ஏதாவது பிசிஷியன் ஸ்பெஷல் ஒப்பீனியன் வாங்குறோம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு இன்சுலின் நமக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க, அதை நம்ம போன்ல வாங்குறோம்ன்ற பட்சத்துல நம்ம ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுவோம். அவங்க என்ன சொன்னாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் இன்சுலின் இத்தனை யூனிட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம அவங்களுக்கு திரும்ப சொல்லி காமிக்கணும். திரும்ப சொல்லி காமிக்கணும் அப்படின்னு மீன்ஸ் 15 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா 15 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். தட் இஸ் கால்ட் ரீட் பேக் பாலிசி. நம்ம செட்டப்ல பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பிபிஹெச் மேனேஜ் பண்ணிட்டே இருப்போம். மேம் வந்து ஒரு கார்போப்ராஸ் போடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எடுத்துட்டு வந்து குத்துறது கிடையாது. அவங்க பேஷண்ட் கிட்ட ஆஸ்துமா இருக்கான்னு வெரிஃபை பண்ற மாதிரி நம்மளும் அவங்க ட்ரக் சொன்ன உடனே we should recall and read back injection carbopress 250 microgram. Is it ma'am கேட்கணும். அவங்க கொடுக்கும்போது ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டே தான் கொடுக்கணும். ஐ எம் கிவிங் மேம் சொல்லிட்டு மறுபடியும் இன்ஜெக்ஷன் கார்போப்ராஸ் மைக்ரோகிராம் கிவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லி நம்ம பண்றோம்னா அதை கண்டிப்பா கேஸ் ஷீட்ல டாக்குமெண்ட் பண்ணணும். வெர்பல் ஆர்டர் பாலிசி படி ரீட் பேக் பாலிசி அப்ளை பண்ணி நாங்க ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கோன்னு. அதை விட முக்கியமான விஷயம், போன்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 20 சொன்னேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடணும். சரிங்களா? தென் கிரிட்டிக்கல் லேப் வேல்யூஸ், அதுவும் கூட கரெக்டான வேல கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்காக தான் நர்சிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலயும் கிரிட்டிக்கல் லேப் வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா இது கிரிட்டிக்கல் லேப் வேல்யூ எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பேன்ற வார்த்தையும் நம்ம சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். Then safety of high alert medication, the third international patient safety goal. High alert medication மட்டும் இல்ல, any kind of medication safety has to be followed. அது பிரிஸ்கிரிப்ஷனா இருக்கலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கலாம், டிஸ்பென்சிங்ல இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கலாம். உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எந்த பாலிசி வேணா இருக்கலாம். அதாவது அவங்க எழுதும் போதோ, வாங்கும் போதோ, ஸ்டோர் பண்ணிருக்கும் போதோ, நீங்க கொடுக்கும் போதோ, இல்ல கலக்கும் போதோ, ஆனா மெடிகேஷன் சேஃப்டி ஹேஸ் டு பி ஃபாலோட். ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹை அலர்ட் மெடிகேஷன்னா 2 பேர் அதை வெரிஃபை பண்ணணும். மெடிகேஷன் வாங்குறோம்னா மெடிகேஷன் வாங்கிட்டு வரும்போது வெரிஃபை பண்ணணும், ஸ்டோர் பண்ணும்போது வெரிஃபை பண்ணணும், அதை எடுக்கும் போது வெரிஃபை பண்ணணும், டைல்யூட் பண்ணும் போதும் வெரிஃபை பண்ணணும், கொடுக்கும் போதும் வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்து லட்சியால கிடையாது, பேசிக் நர்சிங் டியூட்டிஸ். ஸோ லேபிளிங், ஸ்டோரேஜ் எல்லாத்துலயுமே நீங்க அப்சர்வ் பண்ணணும். லாசா நார்கோட்டிக் பாலிசி எல்லாருமே அப்ளை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லுக் அலைக் அண்ட் சவுண்ட் அலைக். கலர் கோடிங் உங்க ஹாஸ்பிட்டல் பாலிசி தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அந்த டப்பால வேற ட்ரக் போடக்கூடாது. சரிங்களா? ஒரு தடவை நீங்க ஒண்ணு வைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சஸ்டைன். ஒண்ணு இதுதான் அப்படின்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை சஸ்டைன் பண்ணீங்கன்னா நமக்கு வேலை மிச்சம். இன்னைக்கு அதுல வேற ட்ரக் இருக்கும், நாளைக்கு அதுல வேற ட்ரக் இருக்கும். பார்மசில இருந்தே ஒரே மாதிரி ட்ரக் மாத்தி கொடுப்பாங்க, அடுத்த தடவை வேற வேற வந்து லுக்கலைக் சவுண்ட் லைக்ல மாறும். அப்ப நீங்க அதை மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி அந்த டேப் எடுத்து மாத்தி ஓட்ட போறீங்க.
டேப் ஓட்டுறது ஒரு வேலையா நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரும் பேப்பர்ல எழுதினா ஒட்டுறீங்க, அது ஸ்கெட்ச் பென்ல கூட மார்க் போடலாம். நான் டேப் வாங்கி காசு வாங்கி ஒட்டணும்னு இல்லை, எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணுங்க. த திங் இஸ் யூ ஷுட் ஐடென்டிஃபை த லுக் அலைக் அண்ட் சவுண்ட் அலைக் ட்ரக். நார்கோட்டிக் பாலிசி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வி ஆர் ஃபாலோயிங் ஃபார்ம் வச்சுதான் 3 ஃபார்ம் இருக்கணும். ஒன்னு கே ஷீட்ல வைக்கணும், ஒன்னு வார்ட்ல இருக்கணும், ஒன்னு ஸ்டோர்ல கொடுக்கணும். நார்கோட்டிக் ஃபார்ம் இல்லாம நார்கோட்டிக் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதை டாக்டர் தான் எழுதணும். எம்டி ஆம்பிள் கொடுத்து தான் வாங்கணும். ஆம்பிள் உடஞ்சு போயிடுச்சுன்னா கூட அந்த சில்லுஸ் எல்லாம் நொறுக்குனது கூட சேஃபா எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம நார்கோட்டிக்ஸ் வாங்கணும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வார்ட்ல யாருக்கு கொடுத்தோம் தெரியறதுக்காக இது 4th பாயிண்ட், என்ஷூர் சேஃப் சர்ஜரி. சேஃப் சர்ஜரி என்ஷூர் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்? நிறைய செக்லிஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம கிட்ட L3லயே வந்துருச்சு இல்லையா? ப்ரீ ஆபரேட்டிவ் செக்லிஸ்ட், ப்ரீ ஆபரேட்டிவ் சைட் மார்க்கிங்ன்றது நம்ம அந்த செக்லிஸ்ட்ல ஒரு டிக் லிஸ்ட்ல வரும். சேஃப் சர்ஜிக்கல் செக்லிஸ்ட், சேஃப் சைல்டு பர்த் செக்லிஸ்ட். டீடைலா போகல, L3 பார்த்தாலே ஹூக் அண்ட் கார்னர்ல யாரு பண்ணணும் முதற்கொண்டு தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், reduce the risk of HAI அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அக்வயர்ட் இன்ஃபெக்ஷன். அதுலயே வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வாங்கி கொண்டு இன்ஃபெக்ஷன். பேஷண்ட் வந்தது ட்ரீட்மெண்ட்க்கு, நான் உங்க இன்ஃபெக்ஷன் வாங்கிட்டு போறதுக்கு தகுதியானவர்களா இல்ல. சோ ஏதாவது 48 மணி நேரத்துல அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ இல்ல டிஸ்சார்ஜ் ஆகி 3 நாளுக்குள்ள அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ, மெயினா ஆபரேட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு 30 நாளுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஏற்பட்டால், அது டிஸ்சார்ஜ் மீன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ அதை நம்ம HAIல கொண்டு வரோம். மோஸ்ட்லி வந்து SSI, கிளப்சி, காட்டி, வேப், பெட்ஸோ. இதுல யாருக்காவது எதுக்காவது விளக்கம் வேணுமா? சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன், அப்புறம் சென்ட்ரல் லைன் associated steel infection, catheter associated ventilator. So அதுக்கு என்ன, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கோ the HIC team has to monitor, ensure the aseptic environment, hand hygiene, PPE, environmental surveillance, disinfection, sterilization, and main ICU la utilization of care bundles. You can also look after the biomedical waste management. Topics மட்டும் சொல்றேன், இந்த டாபிக்ஸ்லாம் பின்னாடி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறதுனால. So next one. So இது வரைக்கும் எத்தனை கோல்ஸ் பார்த்துருக்கோம்? 5 முடிஞ்சிருச்சுங்களா? 6th one is, the last one is reduce patient fall or any other harm. patient fall, patient safety இருந்தாலும் சேஃப்டின்னு வரும்போது எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஃபால் ரிஸ்க் அசஸ்மெண்ட், தென் ஃபால் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலாம்? சைடு ரைலிங் கார்ட் போடலாம். அசஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? சீசர்ஸ் இருந்ததுன்னா பேஷண்ட் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய. சிங்கிள் பாயிண்ட்ல சொல்றோமே, வார்டுக்குள்ள போன உடனே you have done the risk assessment. How I can know? handing நம்ம பண்ண முடியாது, டைம் இருக்காது. சும்மா ஹேண்டிங் ஓவர் சொல்லாங்க. யாருக்கு தெரியும் அங்க தண்ணி கொட்டி இருக்கு, இங்க டிஸ்கஸ் நான் எப்படி கொடுப்பேன்? எனக்கு டைம் இல்ல, 25 பேஷண்ட் இருக்கு, என்னால பண்ண முடியாது. காஷன் போர்டு ஆயமா வைப்பாங்க, எனக்கு என்னால முடியாது, பார்க்க முடியாது. சேஃப்டி ரவுண்ட்ஸ், அசஸ்மெண்ட் செக்லிஸ்ட், அதுக்கு ஒரு கமிட்டி டீம் இருக்கணும். என்னன்னா இப்போ நம்ம வார்டுல லேபர் வார்டு, இமிடியேட் போஸ்ட்நேட்டல் வார்டு, போஸ்ட்நேட்டல் வார்டு, சர்ஜிக்கல் ஆப்ரேட் பண்ண பேஷண்ட் போஸ்ட்நேட்டல் வார்டு, இந்த மாதிரி தனித்தனியா வார்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே செக்லிஸ்ட் அப்ளிகபிள் ஆகாது. நம்ம ரூம் ஒரு ஜோன்ல இருக்கும், ரெட் ஜோன்ல இருக்கும், அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லோ ஜோன்ல இருப்பாங்க. வார்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கிரீன் ஜோன் தான், யார் வேணா வருவாங்க போவாங்க. ஸோ சேஃப்டிக்கு அந்த இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஒரே செக்லிஸ்ட்ல டிக் லிஸ்ட் கிடையாது, அது சாஃப்ட்வேர் பண்ண கிடையாது. த டீம் ஹேஸ் டு ரீஅஷ்யூர். அவங்க வந்து இதெல்லாம் குறை, இங்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்றதை வேணா நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அசஸ்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் பார்த்துட்டு போயிட்டு அங்கங்க தொங்குதுன்னு கொடுக்குறாங்க, இல்ல வெட் ஃப்ளோர் இருக்கு, காஷன் போர்டு வைக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வேணா நம்ம கரெக்ட் பண்ணலாமே தவிர இது நம்ம பண்றது கிடையாது. We have to ensure the safe environment. அதுக்கு செக்லிஸ்ட் சேஃப்டி கமிட்டி போட்டு தருவாங்க, அந்த சேஃப்டி ரவுண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம சைடு பண்ண வேண்டியது, பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க வல்னரபிள் இல்லையோ, சின்ஸ் வி ஆர் மெட்டர்னிட்டி, நம்ம எல்லாரும் வல்னரபிளா தான் பாக்குறோம். சைடு ரைல்ஸ் கண்டிப்பா இருக்கணும், ரெஸ்ட் ரூம்ல கிராப் பார்ஸ் இருக்கணும், ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோர் ரீஅஷ்யூர் பண்ணணும்.
தென் லோ ஹைட் ஆஃப் பெட், ப்ராப்பர் லைட்டிங், காஷன் போர்டு யூசேஜ், சேஃப்டி ரவுண்ட்ஸ் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து ஃபயர் சேஃப்டிக்கு மாக் ட்ரில் பண்ணிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்டிங்விஷர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்டிங்விஷர் ஃபங்க்ஷனிங்ல இருக்கணும். அது அசஸபிளா இருக்கணும், விசிபிளா இருக்கணும். தென் கோட்ஸ் ஆக்டிவேஷன், நாட் ஓன்லி ஃபயர் சேஃப்டி, எனி கைண்ட்ஸ் ஆஃப் கோட்ஸ். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற எல்லா கோட்ஸும் எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்றதுக்கு மாக் ட்ரில் இருக்கணும். அது நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதோட பர்பஸ் சேவ் ஆகும், பேஷண்ட்டும் சேஃப் ஆவாங்க, நம்மளும் சேஃப் ஆகலாம். நெக்ஸ்ட். So now we have seen the 6 goals of patient safety. ஜஸ்ட் டாபிக் தான், ஏன்னா இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான். என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த சேஃப்டில எதை பத்தி பேசுறோம்னு சொல்லிருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் டு த கிளைண்ட் சாட்டிஸ்பாக்சன். நீங்க எல்லாரும் உங்களை ஒரு பேஷண்டா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, என்ன எதிர்பார்ப்பீங்க? கிளீனஸ் என்னென்ன அவைலபிள் கிளீனா இருக்கணும், அதுக்கப்புறம் சிக்னல் என்னென்ன லேப் எல்லாமே கைண்ட் ஆஃப் ஸ்பீச். கைண்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட் ட்ரெயின்ட் ஆனவங்க நம்மள எதுவும் சேஃபா வச்சுக்கணும். பெட் வந்து பெட் நல்லா கம்ஃபர்டபிளா இருக்கணும். ஐசி இருக்கணும், வாட்டர் இருக்கணும், ஓகே, பாத்ரூம் கிளீனா இருக்கணும். நம்ம அடுத்து என்ன பண்றோம்ன்ற குறி சேர்க்கறதுக்கும் இல்ல அடுத்து நம்மள ஃபாலோ பண்றதுக்கும் அங்க பர்சன்ஸ் இருக்கணும். வேற எல்லாமே அவைலபிளா, ட்ரக் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இங்க போ அங்க போ எல்லாமே. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் அவங்கள நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை மத்தவங்களுக்கு கொடுங்க. they will be satisfied. அவ்வளவுதான். வந்த உடனே இங்கதான் போகணுன்ற சைனேஜ் இருக்கணும். தலைவலிக்கு போனாலும் ஆப்ரேஷனுக்கு போனாலும் நமக்கு பொறுமையே கிடையாது. போன உடனே நம்மள பார்க்கணும். ஸோ 0 வெயிட் டைம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம எல்லாராலையும் அது கொடுக்க முடியலன்ற பட்சத்துல we can triage them and explain them. அந்த இடத்துல அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரையேஜ் பண்ணி கொடுக்கலாம். தென் பேசிக் நீட்ஸ் வாட்டர், கிளீன் ரெஸ்ட் ரூம், கிளீன் ட்ரெஸ், வென்டிலேஷன், அவைலபிலிட்டி ஆஃப் சர்வீசஸ். அதாவது இங்க ஸ்கேன் இல்லாம வெளியில போய் ஸ்கேன் எடுத்துட்டு வா, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது. எக்யூப்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஃபர்னிச்சரிங் நான் சொல்றேன். வந்தவங்களே அவங்களுக்கு உட்காரத்துக்கு சேர் ப்ரொவைட் பண்றதை முதற்கொண்டு கம்ஃபர்டிங் வரைக்கும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க எதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா they will be satisfied. நெக்ஸ்ட் மேம். எக்ஸ்க்ளூசிவ்லி மதர் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு ரெஸ்பெக்டர். ஸோ அதுல 6 ஆன்சர் நம்ம எதை பத்தி பேசுறோம். கம்ஃபர்டபிள் பொசிஷன் டூரிங் பர்த்திங், அவங்களே அவங்களோட பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயுமே லேபர் காட் கிடையாது, எல்லாருமே லேபர் மேட்ரஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ டைரக்ட் புஷிங் எதுவும் கிடையாது. வேணும்னா அவங்க என்ன பொசிஷன்ல வேணுமோ எப்படி வேணுமோ அவங்க டெலிவர் பண்ணிக்கலாம். பர்த் கம்பேனியன் மேம் அதை பத்தி நிறைய பேசிட்டாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கும் நிறைய பேர் தெரியும். முன்ன மாதிரி நம்ம கிடையாது. இப்போ பர்த் கம்பெனி இல்லாமல் டெலிவரியே நடக்கிறது இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் லேபர், நோ ஆக்மெண்டேஷன், நோ இண்டக்ஷன் நம்மளா பண்ணக்கூடாது. ரெகுலர் மானிட்டரிங் ஆஃப் த பேஷண்ட். என்ன பண்ணுவோம் அதுக்கு? பாட்டோகிராஃப் யூஸ் பண்ணலாம், சேஃப் சைல்ட் பர்த் செக்லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். கேர் என்விரான்மெண்ட், ஓவர் லைட்டிங் இல்லாம கொஞ்சம் வென்டிலேட்டடா, பேஷண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் காரிடர் ஸ்பேசியஸா. உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸ் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்றது பாருங்க. முடிஞ்சா கொஞ்சம் மைல்டு மியூசிக், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். நம்ம கிட்ட பேசினா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும். ஆப்வியஸா பர்த் கம்பெனி நம்ம அலோவ் பண்ணாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். தென் பாண்டிங் பிட்வீன் மதர் அண்ட் சைல்டு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, எல்லாருமே லேபர் வார்ட் ஸ்டாஃப்ஸ் தான். அவாய்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ எஜுகேஷன் அட் ஓபி, கவுன்சிலிங் லேபர் ரூம். கவுன்சிலிங் அதை லேபர் ரூம்ல வந்து இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு எஜுகேட் பண்ணக்கூடாது. இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஐயோ என்னவோ ஏதோ இப்படியோ அப்படியோ, தண்ணி வருது என்ன பண்ணுறது, எல்லா பேஷண்ட்டும் பாருங்க தண்ணியா போகுது என்ன பண்ண தெரியல, தண்ணியா போகுது என்ன பண்றது தெரியல. நம்ம வந்து 33-34 வீக்ஸ்க்கு அப்புறமே பிஆர்ஓஎம் பத்தி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணியிருந்திருக்கணும் ஓபியில. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் அப்போ பாதிக்கு மேலே குறைஞ்சிரும். ஸோ 34 வீக்ஸ் தாண்டினாலே நீங்க அவங்களுக்கு லேபர் ரூம்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, பர்த் கம்பெனி எஜுகேஷன் எல்லாமே ஓபியில கொடுக்கணும், நாட் இன் லேபர் ரூம். லேபர் ரூம்ல கொடுக்க வேண்டியது கவுன்சிலிங். இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இருக்காங்க, அந்த கவுன்சிலிங் மட்டும்தான் நம்மளால லேபர் ரூம்ல கொடுக்க முடியும். அங்க உட்காந்து வி கான்ட் ஹெல்த் எஜுகேட் த பேஷண்ட் ஆர் த பர்த் கம்பெனி. நெக்ஸ்ட் மேம். ஸோ ஓகே, என்னோட டாபிக்ல சேஃப்டி முடிஞ்சிச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த மதர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கம் டு த குவாலிட்டி. அது ரெண்டும் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குவாலிட்டிங்கிறது அதாவது இந்த ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது நடக்கிற இன்சிடென்ட்ஸை ரிப்போர்ட் பண்றது.
ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டின்னு வரும்போது நீடில் ஸ்டிக் இன்ஜுரியா இருக்கலாம், இல்ல ஒரு மெடிகேஷன் சேஃப்டின்னு வரும்போது எனி கைண்ட் ஆஃப் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, வி ஆர் பெர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. சம்திங் வில் ஹேப்பன், அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணும் பட்சத்துல தான் எங்க ஆக்சுவலா தப்பு நடந்தது, அது உண்மையிலே கரெக்ட் பண்ண முடியுமா, இல்ல முடியாதுன்னா என்ன பண்ணலாம்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இன்சிடென்ட் ஃபார்ம் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அனலைசிங் த அவுட்கம் மீன்ஸ் அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் லேபர் ரூம்ல இருக்கு இல்லையா, 12 indicators. For maternity OT, it is 8 indicators, totally 20 indicators plus annexure C la they have given. So அந்த indicators எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் அச்சீவ் பண்ணிருச்சா, இன் கேஸ் பண்ணல அப்படின்னா ஏன் அந்த இண்டிகேட்டர்ஸை ஸ்பெசிஃபிக் பண்ணனா, நீங்க பேசின எல்லாத்துலயுமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே அந்த இதுவும் கவர் ஆயிடும். நீங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே பண்ண தேவையில்லை. சேஃப் சைல்டு பர்த் செக்லிஸ்ட் யூஸ் பண்ணீங்களா, பார்ட்டோகிராஃப் யூஸ் பண்ணீங்களா, இதெல்லாம் தான் அந்த இண்டிகேட்டர்ஸ்லயும் இருக்க போகுது. ஸோ அதுல என்ன அவுட்கம் இண்டிகேட்டர் நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரீச் ஆகணும், நமக்கு இந்த மந்த் இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐடென்டிஃபை யுவர் கேப்ஸ் அண்ட் டூ த காபா. காபா மீன்ஸ் கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். நடந்த தப்ப எப்படி சரி செய்யலான்றதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் போடுங்க. இனிமே திரும்ப எப்படி அது நடக்காம ப்ரிவென்ட் பண்ணலான்றதுக்கு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் போடுங்க. யார் போடுவா? யார் போடுவா? நாட் அ லேபர் ரூம் ஸ்டாஃப். குவாலிட்டி சர்க்கிள் எப்படி போடுவீங்க? எப்படி நடக்கும்? எந்த மீட்டிங் நடக்குது? எல்லா மீட்டிங்கும் நடக்கலனாலும் that should be one meeting at least, facility meeting ஆது வச்சு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் வச்சு ஒரு 2 மணி நேரம் நீங்க பேசுனீங்கனாலே எல்லா மீட்டிங்கோட பிரெயின் ஸ்டார்மிங்கும் கிடைச்சிடும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடைச்சிடும், அங்கேயே ஆன்சரும் கிடைச்சிடும். ஒன்னாவது மஸ்ட் நடந்துதான் ஆகணும். ஃபேக்கா எவ்வளவுதான் போடுவீங்க? ஸோ காபா அந்த டீம் தான் போடணும், குவாலிட்டி சர்க்கிள் போடணும், அவங்க கிட்ட இருந்து ஃபெசிலிட்டி டீமுக்கு போகணும். காபா போட்டதுக்கு அப்புறம் யூ ஷுட் ப்ரியாரிட்டைஸ் வாட் வி ஷுட் டூ யூசிங் பிக் டூல். குவாலிட்டின்னு வரதுனால இதை பத்தி பேச வேண்டியிருக்கு. டூல்ஸ் நிறைய இருக்கு, இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான டூல் பிக் டூல். நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்த எப்படி சரி செய்ய போறோம்ன்றது ஒண்ணு வி ஷுட் ப்ரியாரிட்டைஸ், முக்கியத்துவம் கொடுத்து சரி பண்ணலாம். ஐ ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், உடனே சரி பண்ணலாம், சின்ன விஷயம் தான். சி ஃபார் சேலஞ்ச், அது ரொம்ப கஷ்டமான விஷயம், பேஷண்ட்டுக்கான நிறைய பெனிஃபிட் கொடுக்கும், ஆனா இட்ஸ் அ சேலஞ்ச், லெட்ஸ் வெயிட். கே ஃபார் கிக் அவுட், ரொம்ப பெரிய சேலஞ்ச், அப்படியே அதை உயிரை கொடுத்து பண்ணாலும் அவ்வளோ ஒன்றும் யூஸ் கிடையாது, அது அவசியம் பண்ணணுமான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒமிட் பண்றது கிக் அவுட். ஸோ ப்ரியாரிட்டேஷன் ஈஸியா பண்ணி பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்க போகுதுன்னா ப்ரியாரிட்டைஸ். இம்ப்ளிமெண்ட்னா பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் அதிகம் பட் கொஞ்சம் கஷ்டம் தானும், யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட். C for it's a challenge, K for kick out. ஸோ நீங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், பேஷண்ட்டுக்கு தண்ணிக்கு எல்லா இடத்துலயும் வெளியில போறாங்க, 5 லிட்டர் கேன் வாங்கி அந்த கேனை கொண்டு வந்து குப்பைத்தொட்டில போட்டு குப்பைத்தொட்டி நொப்புறாங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஈச் ஃப்ளோருக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். இட் கேன் கம் அண்டர் ஐ. இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீக்கிரமா பண்ணி முடிக்கும். ஸோ பேஷண்ட் ஃபீட்பேக் நீங்க கொடுக்கும்போது எனக்கு இங்க தண்ணி இல்ல, எனக்கு இங்க ஆயமா இந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு கிளீனா இல்ல பாத்ரூம், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ்ல இருந்து யூ கேன் கோ ஃபார் காபா, ஆர் உங்களோட சேஃப்டி ரவுண்ட்ஸ்ல இருந்து யூ கேன் டூ காபா. Next month. So my topic is over. Here I am showing my proud KGH what we are doing. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா appreciated and identified. இனிமே பண்ண போறீங்கன்னா we will be an example. So we don't just talk the talk, we walk the walk. So it's our KGH with signages. Next month. IEC which educational videos எப்பவுமே ஓடிட்டு இருக்க மாதிரி, because we believe in inform, inspire and heal. Next month. Labor room and wards, cleanliness, privacy, RMC, meeting quality standards. கீழே இருக்கிற ஸ்கிரீன் இல்ல, அது வார்டு. Next month. Drill to thrill every 3 months. Next month. Wheels of care, எந்த பேஷண்ட்டும் இப்ப வீல் சேர்ல போறது இல்ல, we are having battery car. Next month. So reflecting client feedback, இது எல்லாமே ஒரிஜினலா வாங்கின ஃபீட்பேக், யாரும் ஃபில் பண்ணது கிடையாது. ஆனா அதுக்காக பாசிட்டிவா மட்டும்தான் வந்திருக்குன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். சோ மெனி நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நாங்க ரிசீவ் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஹவ் ட்ரை டு கரெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு எவிடன்ஸும் வச்சிருக்கோம். அதே நேரத்துல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஸோ அதை நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மேம். So nurses are always observant, they are more vigilant as always, so be follow the same. ஏன்னா இப்ப எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா டாக்குமெண்ட் பண்ணா போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா டாக்குமெண்டேஷன் நிறைய ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி
எக்ஸாம்ல கடைசி 10 நிமிஷம் எழுதுற மாதிரி ஷிஃப்ட் ஒரு முடிகிற வரைக்கும் எழுதிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நர்ஸ் கூட நான் இத எழுதலன்னு திட்டு வாங்கியிருக்காங்களே தவிர நான் இதை பண்ணலன்னு திட்டு மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. பண்ணிட்டு எழுதாம வேணா விட்டுருவாங்க. பண்ணிருப்பாங்க, பேபி செக் பண்ணேன், வைட்டல்ஸ் பண்ணேன், ஆனா நர்சஸ் ரிப்போர்ட்ல இருக்காது, டெம்பரேச்சர் சார்ட்ல புள்ளி இருக்காது, ட்ரக் சார்ட்ல டிக் இருக்காது. பட் தே ஹவ் கிவன். ஏன்னா 20 பேஷண்ட் இருக்கு, நான் கொடுத்தே ஆகணும், என் கடமையை முடிச்சே ஆகணும்னு தே ஆர் கிவிங். ஆனா டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை வரும், ஆனா நீங்க பண்றதுல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பி மோர் விஜிலன்ட் அண்ட் ட்ரை டு டாக்குமெண்ட் த சேம். நெக்ஸ்ட். Thank you so much for the opportunity. Thanks, Janani, for the wonderful presentation. நான் முன்னாடி சொல்லும்போது அவங்க ஏதோ ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுன்றனால அவங்க ஊர்க்காரங்கன்றனால ரொம்ப நல்லா ஐஸ் வச்சு பேசினாங்கன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் ஆஃப்டர் ஹர் பிரசன்டேஷன் யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி கேஜிஹெச். அவங்க வந்து ஒரு போட்டோக்காக வந்து அதை எடுக்கல. லிட்ரலி இட் இஸ் லைக் திஸ். Next, I am going to call upon Meenakshi Matran. இவங்க யாருன்னா லக்ஷ்யாக்கு வந்து இன்னைக்கு நர்சிங் சூப்பர்டென்ஸ் இவ்வளோ ஹெசிடேட் நம்ம பண்றோம். பட் 4 years பேக் சேலம் மெடிக்கல் காலேஜ்ல she was a person who took up லக்ஷ்யா. அண்ட் லக் எப்படின்னா அவங்களுக்கு she got one of the toughest assessor. அசஸர் யாருன்னா நம்மளுடைய என்குவாஸ் செக்லிஸ்ட்டை உருவாக்குனாங்கல்ல ஒரு ஆளு. செக்லிஸ்ட ஒரு புக்கை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம செக்லிஸ்ட் என்குவாஸ் செக்லிஸ்ட். So யோசிச்சு பாருங்க, it was one of the very few medical colleges which went for லக்ஷ்யா in those days. அந்த காலத்திலே வந்து அவங்க வந்து என்னன்னா தைரியமா வந்து அவ்வளோ பெரிய பிஸி மெடிக்கல் காலேஜை அவங்க வந்து எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் ஒரு டஃப்பான அசஸர் வந்திருந்தா கூட அவங்க வந்து ரொம்ப தைரியமா அவங்க டீமை லீட் பண்ணி பிளாட்டினம் வாங்க வச்சாங்க. பிளாட்டினம் அப்படின்னா தட் இஸ் மோர் தென் 90. ஸோ லக்ஷ்யா என்னன்னு தெரியாதப்பவே she was one person who